உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைவருந்தலும் நீங்களும் நீங்களா அலையிலா விளையாண் துணையார் அவதலைவர் அண்ணவர்க்கே சரணங்களேம் ஐவகை பொருளு நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றியாவதும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருள் கதிவிரிந்த புத்தேல் கைவளர அழிச்செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 44வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பகவான் பேசுகின்றார். 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். அர்ஜுனா, வேதங்கள் முக்குணமயமான சம்சாரத்தை விஷயமாக உடையவை. நீ முக்குணங்கள் அற்றவனாகும், இருமைகள் துவந்துவம் அற்றவனாகும், எப்பொழுதும் நித்திய சத்துவ நிலை உடையவனாகவும் யோக க்ஷேமங்கள் அற்றவனாகவும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்தவனாகவும் ஆகக் கடவாய். இன்றைய விஞ்ஞானம் எல்லா பொருள்களிலும் உள்ள அணுக்களையும் உடைத்து பார்த்துவிட்டது. ஒவ்வொரு அணுவிலும் 3 பொருள்கள்தான் இருக்கின்றன: நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இவை தவிர வேறு எதுவும் இல்லை. இவைகளை கண்ணால் காண முடியாது. இந்த 3 அடிப்படையில் தான் எல்லா பொருள்களும் இயங்குகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இதையே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய தத்துவ விஞ்ஞானிகளும் கண்டனர். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களே உலகின் அடிப்படை என்று கண்டார்கள். விஞ்ஞானம் சொல்வதும் வேதாந்தம் சொல்வதும் ஒன்றே. நாட்டுக்கு நாடு மொழியின் மாறுபாட்டினால் கால வித்தியாசத்தால் சொற்கள் மாறுகின்றன. அதன் அர்த்தம் ஒன்றே. தோற்றத்திற்கு வந்துவிட்டாலே முக்குணங்கள் வந்துவிடும். வேதம் கர்மகாண்டம், இல்லறத்தின் பயனை பற்றியும் அதனை நன்கு நடத்தி செல்வது குறித்தும் சொர்க்கம் நரகம் குறித்தும் பேசுகின்றது. எனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் முக்குணங்களை உடையவை என்று பகவான் சொல்கின்றார். மேலும் வேதம் கர்மகாண்டம் தவிர ஞானகாண்டமானாலும் செவி வழியாக கேட்டு மனப்பாடம் செய்தாலும் போதும் போது சொற்களாக உருவெடுக்கிறது, தோற்றம் இருக்கிறது. எனவே முக்குணங்கள் வந்து விடுகின்றன. எந்த வடிவில் தோற்றத்துக்கு வந்தாலும் அது முக்குணத்தை சார்ந்தே இருக்கும். நாம் எந்த சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த சக்தி பிரபஞ்சத்தை சீராக இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, இருமைகளை கடந்தது, அதாவது துவந்துவங்களை கடந்தது. எனவே நாமும் முக்குணங்களையும் இரட்டைகளையும் கடந்து விட்டால்தான் அந்த சத்தியத்தை, முத்தியை அடைய முடியும். எப்படி கடந்து விடுவது? மனதின் இயல்பு ஒன்றை பூரணமாக அறிந்து கொள்வதால் அதிலிருந்து விடுபட்டுவிடும். நாம் எப்போதும் எதை சிந்தித்தாலும் பார்த்தாலும் அதனோடு ஒன்றி விடுகின்றோம். பார்க்கின்ற பொருள், பார்க்கின்ற நாம் 2 மட்டுமே தெரிகிறது. 3வதாக ஆத்மா ஒன்று இருக்கிறது. உண்மையில் காண்பான் ஆத்மாதான். பொருளோடு ஒன்றி விடுவதால் 2 மட்டுமே தெரிகிறது. முக்குணங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். தமஸ் என்பது சோம்பல், மந்த நிலையில் ஆழ்த்துவது. ரஜஸ் என்பது செயலில் தள்ளுவது, கோபத்தை, ஆசையை தூண்டுவது. இந்த 2ஐயும் பேலன்ஸ், அதாவது சமன் செய்வது சத்துவம். இது சாந்த நிலையை தருவது. சினிமா தியேட்டரில் வெள்ளை துணியின் மேல் படம் ஓடுகிறது. படத்தில் நதியில் தண்ணீர் ஓடுவதும் தெரிகிறது, வீடு தீப்பற்றி எரிவதும் தெரிகிறது, பூந்தோட்டம் காட்சி மலர்கிறது. ஆனால் வெள்ளை துணி நனைவதில்லை, எரிவதில்லை, அல்லது மனம் கொள்வதில்லை, அதாவது வாசனை வருவதில்லை. படம் நின்றவுடன் வெள்ளையாக காட்சியளிக்கிறது. அதே போன்று ஆத்மா எந்த செய்கையிலும் கலக்காதது. ஆத்மா என்ற திரையின் பேரில் முக்குணங்களும் வந்து வந்து போகின்றன.
அதுவும் ஒரு நேரத்தில் ஒரு குணம் மட்டுமே இருக்கும். இதற்கு நெருஞ்சி முல்லை உதாரணமாக காட்டுவார்கள். இந்த முல்லை எப்படி திருப்பி போட்டாலும் மேல் பக்கம் ஒரு முனையும் அடியில் இரு முனைகளும் இருக்கும். சத்துவம் இருக்கும் போது ரஜஸ் தமஸ் இருக்காது, ரஜஸ் இருக்கும் போது மற்றவைகள் இருக்காது. இப்படி ஆக இந்த குணங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மா குணம் அற்றது என்பதை உணர வேண்டும். குணங்கள் வந்து போகும் தன்மை உடையது என்று அவைகளை கண்டுகொள்ளக்கூடாது. அதாவது குணங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. இப்படி பழகிக் கொண்டால் குணங்கள் நம்மை பற்றாது, குணங்களை கடந்து விடலாம். குணங்கள் நம்மை அடிமைப்படுத்தாது, ஆட்டுவிக்காது. குணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றின் பிடியிலிருந்து விடுபடுவதே கடப்பது என்பதாகும். அவற்றுக்கு நாம் எஜமானன் ஆக வேண்டும். இப்போது அவைகள் நமக்கு முதலாளியாக எஜமானாக இருக்கின்றன. நாம் அவைகளுக்கு எஜமான் ஆவதுதான் அவைகளின் வழி பின்னால் செல்லாமல் இருப்பதே குணங்கள் கடந்த நிலையை தோற்றுவிக்கும். தமஸ், ரஜஸ் ஏதாவது ஒன்றின் பக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிகமாக சாய்ந்து விடுகின்றோம். அதனாலேயே குணங்கள் பற்றிக் கொள்கின்றன. பேலன்ஸ் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தமஸ் அதிகமாகும் போது ரஜஸ் பக்கம் சாய்ந்து பேலன்ஸ் செய்ய வேண்டும். ரஜஸ் மிகுந்தால் தமஸ் பக்கம் சாய்ந்து பேலன்ஸ் செய்ய வேண்டும். இப்படி தமஸ் ரஜஸ் இரண்டையும் பேலன்ஸ் செய்து சமமாக்கிவிட்டால் சத்துவத்தை நோக்கி தானாகவே செல்ல நேரிடும். பின்பு மூன்றையும் சமமாக்க பயிற்சி செய்ய வேண்டும். தமஸ் ரஜஸ் இரண்டையும் சமமாக்கி சத்துவத்தை நோக்கி பயணத்தை துவக்கியவர் சாது. மூன்றையும் தமஸ் ரஜஸ் சத்துவம் மூன்றையும் சமமாக்கியவர் சன்னியாசி. மூன்றையும் சமமாக்கிவிட்டால் வாழ்வில் முக்குணங்களும் கடந்துவிடும். பரமாத்ம தரிசனம் தானே கிட்ட வழி திறந்துவிடும். மூன்றையும் பேலன்ஸ் செய்து கொண்டே வாழ்க்கை நடத்தினால் முக்குணங்களை கடந்து விடலாம். சோம்பல், கோபம், ஆசைகள், சாந்தம் இவற்றை கடந்து விட்டாலும் சார்புத்தன்மை என்பது இருக்கும். நல்லதின் பக்கமாவது நிற்போம். சார்புத்தன்மையே இருமைகளை தந்துவிடும், துவந்துவம் வந்துவிடும். ஆனால்தான் கிருஷ்ணர் முக்குணங்களுக்கு பிறகு இருமைகளை பற்றி பேசுகின்றார். ஆண், பெண், பகல், இரவு, இன்பம், துன்பம், உறவு, பிரிவு, ஆரம்பம், முடிவு, தேவை, தேவையின்மை, ஆசை, வெறுப்பு இவைகள்லாம் துவந்துவங்கள், இரட்டைகள், இருமைகள் என்று சொல்வார்கள். இருமைகள் எந்த நிலையில் உலக வாழ்வில் ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்தே வாழ்கின்றோம். இரட்டைகளின் பக்கம் நின்று கொண்டே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பக்கம் நிற்போம். இந்த இரட்டைகளையும் கடக்க வேண்டும் என்கின்றார் பகவான். இதனையும் பூரணமாக அறிந்து கொண்டு விட்டால் விடுபடும் வழி புலனாகிவிடும். இரட்டைகளில் எப்படி சிக்கிக் கொள்கின்றோம்? ஏதாவது ஒன்றை நாம் தேர்வு செய்கின்றோம். தேர்ந்தெடுக்கும் போது நல்லதிலோ கெட்டதிலோ தேவையிலோ அல்லது தேவையின்மையின் பக்கமோ சார்ந்து விடுகின்றோம். இரட்டைகள் உலகில் இருக்கத்தான் செய்யும். தேர்ந்தெடுக்கும் மனோபாவம் உள்ளவரை இருமைகளில் விழுந்து விடுவோம். எதிலும் சாராத நடுநிலையே மனம் அலையாத புள்ளியாகும். இருமைகளை கடக்க வேண்டுமானால் தேர்வு செய்வதை நிறுத்திவிட வேண்டும். தேர்வின் போது ஏதாவது ஒன்றை பற்றிக் கொள்ள நேர்கின்றது. ஆனால் மனம் ஒருநிலைப்படுவதில் தவறிவிடுகிறது. நடுநிலையில் இருக்கும் போதே எண்ணங்களற்ற நிலையும் பதிவுகள் ஏற்படாத தன்மையும் தோன்றும். தேர்வு செய்யாத நிலை நடுநிலை. மனதின் இயல்பு எப்போதும் ஏதாவது ஒன்றை சார்ந்து நிற்பதே. தேர்வு செய்யாத போது சார்பற்ற நிலை நடுநிலை தோன்றிவிடுவதால் மனம் செயல்பட்டு நிற்க இடமின்றி விழுந்துவிடும். இடமோ வலமோ விருப்போ வெறுப்போ கருதாத நிலையில் மனம் நிற்பதற்கு பற்றுக்கோடின்றி மறைந்து விடுகிறது. தேர்ந்தெடுக்காவிட்டால் எப்படி எந்த வழியில் செல்வது என்ற வினாயிடும். தேர்வு செய்வதால் நினைத்தது நடக்கிறதா என்ன? தேர்வற்று போனால் கெட்டது நிகழ்கிறதா என்ன? எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். கிடைத்தவற்றில் நடப்பவற்றில் திருப்தி கொள்ளும் போதே மனம் நிம்மதியடையும். இதுதான் எனக்கு தேவை என்று ஒன்றை தேர்வு செய்கின்ற போது அதற்கு தடை ஏற்பட்டால் மனம் அலைகின்றது, கோபம் வருகின்றது, பிற விளைவுகளும் தொடர்கின்றது.
எதை செய்ய நேர்கிறதோ அது திருப்தியுடன் நடை போடுவது, செயலை செய்வது. போக நேர்ந்தது, பயணம் துவைக்கிறோம். பாதியில் திரும்ப நேர்ந்தது, திரும்பி விட்டோம். இன்று வீணாக செலவாக வேண்டி வந்துவிட்டது. தடுத்தாலும் செலவினம் நிற்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட மனம் அலைபாய்வதில்லை. எதிலும் கிடைத்த, எதிலும் எதிர்பட்ட, எதிலும் செய்ய நேர்ந்த, எது எது தடைப்பட்டது, எதிலும் தடைப்பட்டாலும் கிடைத்தாலும் அதிலேயே திருப்தியே என்று மனம் சாந்தமடைய வேண்டும். மனம் நடுநிலை அடையுமானால் அங்கு என்ன அலைகள் தோன்றாது. தேர்வு செய்கின்ற போதே நடுநிலை தவறிவிடுகின்றது. சத்திய நிலை, இருமைகளை கடந்த நிலை. எனவேதான் பகவான் குணங்கள் இருமைகள் அற்ற நிலை அடையும்படி உபதேசிக்கின்றார். எதை விட்டு விடுகின்றோமோ அதை முழுமையாக விட முடிவதில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதை விட நேருகின்றதோ அது மனதில் ஆழமாக பிடித்துக் கொண்டுள்ளது. அதை ஏன் விட நேருகின்றது? ஒருவனுக்கு செல்வத்தின் பிடிப்பு மனதில் ஆழமாக இல்லை என்றால் அதை திடமாக செய்வது எப்படி? தியாகத்திற்கு முன்பாக பிடிப்பு தவிர்க்க முடியாது. ஒருவனுக்கு காம வாசனையில் ருசியும் ஈர்ப்பும் இல்லை என்றால் அவன் பிரம்மச்சரியத்தை எப்படி தேர்ந்தெடுப்பான்? உடலுறவில் ஆர்வம் உள்ளவன் அதற்கு எதிராக பிரம்மச்சரியம் தேர்ந்தெடுத்தால் அதிகபட்சம் அது பலவந்தமான அடக்குதல் ஆகுமே தவிர வேறு ஒன்றும் நேராது. எதை நாம் பலவந்தமாக மறுக்கிறோமோ அது நமது அடித்தள மனதில் இறங்கிவிடும். நாம் தேர்ந்து ஏற்றுக்கொண்டது வெளித்தள மனதில் நிரம்பிவிடும். நமது மனம் தான் ஏற்றுக்கொள்ளவாதவற்றை இருட்டில் தள்ளி வைத்து விடுகிறது. நம் எல்லோருடைய மனதிலும் பண்டகசாலைகள், ஸ்டாக் ரூம் இருக்கின்றன. வீட்டில் உபயோகமற்ற பொருட்களை விட்டத்தில் பரண்ல போட்டு வைப்பது போல உணர்வு கொண்ட மனம் மறுப்பதையெல்லாம் உணர்வற்ற மனம் ஏற்று வைத்துக் கொள்கிறது. உணர்வு என்பது நமது வரவேற்பு அறை போல. ஆனால் ஒருவருடைய வீடு வரவேற்பு அறை மட்டுமல்ல. அங்கே வருபவர்கள் வரவேற்று பேசி இருப்பது மட்டுமே வரவேற்பறை. அதில் யாரும் வசிப்பதில்லை. உண்மையில் வீடு வரவேற்பு அறைக்கு பிறகே ஆரம்பமாகிறது இல்லையா? அதை போல நாம் எதை மறுக்கின்றோமோ அந்த எண்ணங்கள்லாம் உள்ளே, வீட்டின் உள்ளே அந்த பரன் மேலே போல சென்று விடுவது போல உணர்வற்ற மனதிலே தங்கி விடுகிறது. தேர்வு செய்வதனால் இது வேண்டும் இது வேண்டாம் என்று தேர்வு செய்வதனால் வரவேற்பு அறையுள்ள விஷயங்கள் வீட்டின் உட்புறம் சென்று விடுகின்றன. தேர்வினால் நாம் தேர்ந்தெடுப்பவற்றை வரவேற்பு அறையில் வைத்து விடுகிறோம். அது நமது அலங்காரமாக இருக்கிறது. இதனால் ஒருவன் நாளெல்லாம் நான் செல்வத்தை நிராகரித்து விட்டேன், தியாகத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று பணத்தை புறக்கணித்தால் இரவில் கனவில் செல்வத்தை எண்ணிக்கொண்டிருப்பான், பண நோட்டை எண்ணிக்கொண்டிருப்பான். நாளெல்லாம் காம ஆசைக்கு எதிராக போராடுவோன் இரவில் கனவில் காமத்தில் தலைப்பான். நாளெல்லாம் உபவாசம் இருப்பவன் இரவு அரண்மனையில் விருந்தாளியாக விருந்து சாப்பிடுவது போல கனவு காண்பான். மனதின் அடியில் புதைந்திருப்பது கனவில் வெளிப்படுவது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே பகவான் முக்குணங்களையும் துவந்துவம் என்ற இருமைகளையும் கடந்து விடு என்று உபதேசிக்கின்றார். முக்குணங்களையும் இரட்டைகளையும் கடந்து விட்டு சாஸ்வதமான சத்தியத்தை அடையும் நோக்கிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். யோக சேமங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார் பகவான். இங்கே முக்குணம் இருமைகள் அற்றவனாக பிரகாசிக்கும் போது மனம் நடுநிலையை அடைய எண்ணங்கள் அற்ற நிலையை உருவாக யோகத்தினால் லாபங்கள் நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதனை விட்டுவிட வேண்டும். அதனை ஏன் விட வேண்டும் என்றால் யோகத்தினால் உண்டாகும் நல்லவை சத்திய நிலையை பிரம்மத்தை அடைய விடாமல் திசை திருப்பிவிடும். ஆம், சில சித்துக்களை அடைந்தால் அதிலேயே மயங்கி விடலாம். வந்த வேலையை விட்டுவிட்டு பந்தக்காலை பற்றி கொண்டு என்பார்களே, அதை போல அடைந்த சித்துக்களினால் பேர் புகழ் கிடைக்கும். அதில் லயித்து விடுவோம். அவைகள் ஆத்ம உணர்வை தடுத்துவிடும். அந்த பாதையிலிருந்து விலகி விடுவோம். அதனால் போகத்தின் நன்மைகளில் அது யோகத்தினால் வரும். அந்த யோகத்தின் நன்மைகளில் மனம் பற்றக்கூடாது என்கிறார். அடைந்ததின் எண்ணமோ அடையாததின் விஜனமோ இருக்கக்கூடாது. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு நிகழ்வின் பதிவுகளிலும் மனதில் ஏற்றக்கூடாது. நிகழ்வின் பதிவுகள் மனதில் ஏறிவிட்டால் அது பதிந்துவிடும். வருவதும் போவதும் நிகழ வேண்டுமே தவிர அந்த நிகழ்வோடு ஒன்றி இருப்பது என்பது இருக்கக்கூடாது.
தூரத்தில் நின்று பார்ப்பவனைப் போல் பார்க்க கற்க வேண்டும். யோகத்தின் லயம் ஏற்படலாம், ஆனால் யோகத்தின் லாபம் பாதிக்கக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆத்மாவில் ஒன்றி நிற்றலே உயர்ந்த நிலை. தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.